ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாப் கிங்ஸ் vs SRH மேட்ச் நம்பர் 23 IPL 2024 இந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மாடல் டீம்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே கேகேஆரில் ருத்ராஜ் கேகேவாடை வந்து நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். 88 பாயிண்ட்ஸு, நல்ல பாயிண்ட்ஸும் கூட. அதேமாதிரி தீக்ஷனாவை சொல்லியிருந்தேன், தீக்ஷனாவும் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். நம்ம சிஎஸ்கே அதாவது சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஜிடி கூடவே 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நம்ம அதை மறந்துட்டோம். அவர் டெத் ஓவரில் போட்டு எப்படி ஒரு 3 விக்கெட் நல்லாவே பவுலிங் போட்டார். 3 விக்கெட் எடுத்து வைஸ் கேப்டனாகவே வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் வைபவ் ஓவராக 2 மேட்சாகவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் முஸ்டபிஷூர் எப்போயுமே ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ அவருமே ட்ரீம் டீம் வந்துட்டார். நிறைய அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்சேன், பட் ஆப்போசிட்டில் ஹிட் பண்ணிட்டார். சிவம் தூப்பே எல்லா மேட்சுமே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம் தான். கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வர ஷ்ரேயாஸ் ஐயர் ட்ரீம் டீம். ஸோ மேலே ஃபில் சால்ட் 0க்கு அவுட் ஆனனால MS தோனி வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ இதுதான் ட்ரீம் டீம். கேப்டன் ஜடேஜா. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஃபேவராக தான் போயிருக்கு டீமு. வெறும் 3 பிளேயர் தான் வந்து கேகேஆரில் இருக்காங்க. 3 பிளேயர் தான் கேகேஆர். ஸோ மிச்சம் 8 பேருமே வந்து 8x3 தான் வந்திருக்கு ட்ரீம் டீம். ஸோ 8x3யும் வரும். ஐபிஎல்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் 8x3 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ 10x1 நான் பார்த்ததில்லை, பட் 9x2 பார்த்துருக்கேன் ட்ரீம் டீம். ஸோ நம்ம மாடல் டீம்ஸ் இந்த மேட்ச்க்கானதை பார்த்துடலாம். இன்னும் ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதை பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் நல்ல ஒரு ஆப்ஷனு, ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸி வே கூட. ஸோ பார்த்துடலாம். நம்ம ஒப்பீனியனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஹைதராபாத்து கூட வின் பண்ணுவாங்களான்றது தான் கேள்வி. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம், நோனா நோ கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் போய் நீங்கள் புட் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கெட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த டீம் வின்னிங் த டாஸ் வில் சூஸ் டு பேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவனில் இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் பிளேயிங் லெவன் இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கந்தர் ராசா இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. லிவிங்ஸ்டோன் இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான ஆப் ரியல் 11 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்துடலாம். கர்ல்சன், பேஸ்டோ, தவான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், எடன் மார்க்ரம், சாம் கரன், பேட் கமிங்ஸ், கைசோர் ரபாடா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ கேப்டன் ஷிக்கர் தவான், வைஸ் கேப்டன் ஜானி பேஸ்டோ. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் SRHக்கும் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா SRH தான் நிறையா டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வின்னிங் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ SRH தான் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஷிக்கர் தவான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. லாஸ்ட் மேட்ச்சே பஞ்சாப் கிங்ஸ் தோற்றுருப்பாங்க ஜிடி கூட. ஸோ சசாங் சிங் தான் வின் பண்ண வச்சார். சாம் கரன், சிக்கந்தர் ராசா, சிங், ஹர்ஷல் பட்டேல், நட்ராஜன், மயங்க் மார்க்கண்டே. ஸோ கேப்டன் டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் சிக்கந்தர் ராசா. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், ஜித்தேஷ் சர்மா, ஷிக்கர் தவான், அபிஷேக் சர்மா, சசாங் சிங், சாம் கரன், ராசா, ஷபாஸ் அகமது, பேட் கமிங்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். ஸோ கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் ஷபாஸ் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். மேட்ச் வந்து மொஹாலியில் தான் நடக்குது. கர்ல்சன், ஜித்தேஷ் சர்மா, தவான், அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத், சாம் கரன், ஷபாஸ் அகமது, பேட் கமிங்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். கேப்டன் வந்து கர்ல்சன், வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் சிங். ஸோ பிரப்சிம்ரன் சிங்கும் நல்ல சாய்ஸ் தான், அதை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி 4 மேட்சஸில் 2 மேட்சஸ் ட்ரீம் டீமில் வந்துட்டார். 2 or 3 மேட்ச்சில் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அவரையுமே பிக் பண்ணிக்கோங்க டீமில். வைஸ் கேப்டன் கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். கர்ல்சன், ஜித்தேஷ் சர்மா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, சசாங் சிங், சர்மா, மார்க்ரம், சாம் கரன், பேட் கமிங்ஸ், உனாட்கட் லாஸ்ட் மேட்ச் இந்த விக்கெட்லாம் எடுத்தார். நல்லா தான் பவுலிங் போட்டார், யாருனாலையும் ஹிட் பண்ண முடியல. அதுவும் அஜிங்கியா ரஹானே வந்து ரொம்ப வந்து இவருக்கு எகென்ஸ்டாக வீக்னஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார்.
உனாட்கட்டுக்கு எதிராக ஹச் பிரார். கேப்டன் மார்க்ரம், வைஸ் கேப்டன் சசாங்க் சிங். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜானி பேஸ்டோ, ஷிக்கர் தவான், ஏஸ் சர்மா, அப்துல் சமாத், சாம் கரன், நிதிஷ் ரெட்டி, ரபாடா, ஏஸ் சிங், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், மயங்க் மார்க்கண்டே. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் சிங் ட்ரீம் டீம் கேப்டன் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில். பட் இந்த சீசனில் அவ்வளோவா கிடையாது. ஸோ ஏஸ் சிங்கையுமே நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஏதாவது ஒரு மேட்சஸில் வந்து அது இந்த மேட்சாக கூட இருக்கலாம், கேப்டன் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்துல் சமாத் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். ஜிதேஷ் சர்மா, டிராவிஸ் ஹெட், பிரப்சிம்ரன் சிங், சசாங்க் சிங், மார்க்ரம், சாம் கரன், நிதிஷ் ரெட்டி, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், உனாட்கட், ஹச் பிரார். கேப்டன் டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் ஜிதேஷ் சர்மா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். கர்ல்சன், தவான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மார்க்ரம், சாம் கரன், ராசா, ரபாடா, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், நட்ராஜன். ஸோ ரபாடாவுமே இன்னும் கேப்டனாக வர அளவுக்கு ஃபார்ம் பண்ணல, ட்ரீம் டீம் கேப்டனாக. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. கிளிக்காக இருக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ கேப்டன் ரபாடா, வைஸ் கேப்டன் நட்ராஜன். ஸோ பவுலிங் ஃபேவர் டீம் தான் அது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், பேஸ்டோ, தவான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, சாம் கரன், மார்க்ரம், ஏஸ் சிங், ரபாடா, கமின்ஸ், நட்ராஜன். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சஸில் வந்து ஒரு டாப் 4 பேசர்ஸு. ஸோ இவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன் சாம் கரன், வைஸ் கேப்டன் எய்டன் மார்க்ரம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், பேஸ்டோ, தவான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன், எய்டன் மார்க்ரம், சிக்கந்தர் ராசா, ரபாடா, பேட் கமின்ஸ். கேப்டன் ராசா, வைஸ் கேப்டன் கர்ல்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடல் டீம்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களோட தாட்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஆப்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 2K Tech தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ரியல் 11 ஆப் லிங்க் இருக்குது. ஸோ ரியல் 11 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை எப்படி ப்ளே பண்ணணும்னு. ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப் விஷன் 11 ஆப்பு, எல்லா ஆப்ஸோட லிங்க்குமே கீழே இருக்குது. ஸோ 2K Techன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.